ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை, அதாவது ப்ரொமோட்டரில் வந்துச்சுல, அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வருது போல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு பொங்குறாங்க. ஏன் பொங்குறான்னா அவங்களுக்கு பாயிண்ட்டே இல்லை, அதனால் பொங்குறாங்க. இதான் உண்மை. இதே இது அவங்களுக்கு பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொங்க மாட்டாங்க, பொங்கலும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டே வந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ ஏமா பேசலை அப்படின்னு கேட்கும்போது தான் பேசுவாங்க. இப்பயும் வந்துட்டு ரயானுக்காக பொங்குறாங்க. இப்போ ரயானுக்காக பொங்குற இதே ஆள் தான் நேற்று வந்து டாஸ்க்கு நம்பர் 6 நடக்கும்போது கையை வச்சு பாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இவங்க பார்த்துட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து மறைமுகமாக ரயானுக்கு சொம்பு தூக்குறது கிளியராக தெரியுது. ரைட். இப்போ என்ன சண்டைனா, எல்லாருமே அந்த ட்ரம்முக்குள்ளே இருந்து டாஸ்க் விளாடும்போது அதிகப்படியாக பாயிண்ட் யார் யாருக்குன்னு இருக்குன்னு பார்க்குறாங்க. அதில் ரயானுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ரயானை வந்து தாக்குறாங்க 3 பேர். யார் யாருன்னா அருண், முத்து, மஞ்சரி. பவித்ரா அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தீபக் அப்படி நிற்கிறாரு. கூட ஹெல்ப்புக்கு வந்து ரயானுக்கு விஜய் விஷால் இருக்கார். சரிங்களா? இது வந்துட்டு பவித்ராக்கு அன்ஃபேராக தெரியுது. இதுதான் அன்ஃபேராக தெரியுது. நேற்று நடந்த விஷயங்கள், அந்த ஃபோட்டோ எரிச்ச சம்பவங்களும் அன்ஃபேராக தெரியல. சரிங்களா? இப்போ பவித்ரா வந்து என்ன கேட்குறேன்னா, கும்பலாக சேர்ந்து எப்படி கும்பலாக சேர்ந்து 2 பேர் அட்டாக் பண்ணது நல்லா இல்லை. ஒருத்தரை வந்துட்டு டாஸ்கில் ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணாலும் தப்பு. இப்போ 2 பேரை 3 பேர் அட்டாக் பண்ணாலும் தப்பு. ரைட். அதுக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னா, ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரா கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பார், பாயிண்ட்ஸ் எப்படி இவங்க தான் அதிகமாக இருக்காங்க, அதனால தானே அப்படின்னா முத்துவும் சொல்கிறார், நீ வந்து ரயானுக்கு பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது முத்து, நான் எல்லாரோட போர்டையும் தான் பிடுங்கினேன் அப்படின்றாங்க பவித்ரா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பிடுங்க பார்த்தோம், ஏன்னா இவங்க என்னென்ன பிடுங்கினாங்கன்ட்டு. அங்கே வந்துட்டு யாருமே ஒழுங்காக போல இருக்குது. இவங்க எப்படி கேம் விளாடுவங்கன்றது தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ரயான் என்ன சொல்கிறாருன்னா, அங்கேருந்து பொங்கிட்டு வர்றாரு. திடீர்னு பார்த்தா அந்த தலையில் வந்து ஏதோ ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் பச்சை கலர் அடித்து வச்சுருக்காங்கன்னு தெரில. அது என்னடா கலர் ஒரு கக்கூஸ் பழமாக இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு தலையை அடித்து வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபோன் டாஸ்க்கு திரும்பவும் கண்டினியூ இருக்கும் போல இருக்குது. அதில் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை ஒரு பண்ணாரான்னு தெரியல. பாவம், மண்டை வந்து பச்சை கலரில் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு புரியும் பவி அப்படின்னு முத்து வந்துட்டு, நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, நீ எதுக்கு குறுக்கில் வரேன்னா, டேய் சபையில் பேசிகிட்டு இருக்கடா, வெளில தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறான்றாரு. இவர் தனியாக கூப்பிட்டு தான் கார்னரில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இவர் உள்ளே வந்துட்டு நீ தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறான்றார். என்ன கொடுமை, இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் திரும்ப சொல்கிறார், ஒரு சிலர் தவிர்த்து எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்றாரு. அதை அப்படியே எமோஷனலாக மாற்றுறாங்க. இப்போது பாயிண்ட் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து அடித்து பிடிக்கணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அதை பண்ணால் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனை, இது வந்துட்டு பாவம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து இங்கே வந்து யாருக்கும் விளக்கமும் கொடுக்க வேணாம், என்ன அவங்கவுங்க கேமை நீங்கள் விளையாடுங்கன்றாரு. இவர் வந்து பேசுகிறார் என்னென்னா, ஃபேர் அன்ஃபேர் 2 நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ எங்கே போச்சு தெரிலன்னு. ஃபேராக இருந்திருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் முத்துவோட ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க? அப்போ எனக்கு ஃபேர் தேவையில்லை, இப்போ எனக்கு தேவைப்படுது, இப்போ எனக்குலாம் பிரச்சனை வந்திருக்கு. ஓ ரைட்டுப்பா, ரயான் நீங்கள் வாழ்கன்ற மாதிரி தான் என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் ரயான் அண்ட் முத்து இவங்க 2 பேரில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.